வாங்க தோட்டத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். தேவன் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் படைத்த மனிதனாகிய ஆதாமையும் அவன் மனைவியாகிய ஏவாளையும் அதிலே கொண்டு வந்து வைத்தார். தேவன் அவர்களிடத்தில், நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் பழங்களையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற பழத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் படைத்த சகல காட்டு மிருகங்களுக்குள்ளே சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழத்தை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று தந்திரமாய் கேட்டது. அதற்கு ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, இல்லை இல்லை, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் பழங்களையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் பழத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்றும், நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்றும் தேவன் சொல்லியிருக்கிறார் என்றார். சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, இல்லை இல்லை, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அந்த மரத்தின் பழத்தை புசித்தால் தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்றது. உடனே ஸ்திரீக்கு அந்த பழத்தின் மீது ஆசை வந்து அந்த பழத்தை பறித்து புசித்து தன் கணவனாகிய ஆதாமுக்கும் அதை கொடுத்தாள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவன் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அம்மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவன் ஸ்திரீயை பார்த்து, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். தேவன் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பின்பு ஸ்திரீயை பார்த்து, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு தேவன் ஆதாமை பார்த்து, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பின்பு தேவன் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுவரை ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம்.
இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் மனிதனை நிர்வாணமாய் படைக்கவில்லை. தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் எப்படி ஒளியாயிருக்கிறாரோ அதே போலவே மனிதனை சுற்றிலும் ஒரு ஒளி வட்டம் அவர்களை சுற்றி ஆடையாக இருந்தது. அவர்களை அது மறைத்து கொண்டிருந்தது. இந்த ஒளியின் ஆடை அல்லது ஒரு பிரகாசம் அவர்களை சூழ்ந்திருந்தது. எனவே தான் அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின மரத்தின் பழத்தை அவர்கள் புசித்தபடியினாலே அவர்களை சுற்றி இருந்த அந்த பிரகாசம், அதாவது தேவனுடைய மகிமையாகிய அந்த வெளிச்சம் அவர்களை விட்டு விலகிவிட்டது. எனவேதான் அவர்கள் அந்த பழத்தை புசித்தவுடனே அவள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் படைத்த எல்லாவற்றையும் பார்ப்போம். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், மீன்கள் எல்லாவற்றையும் பார்ப்போம். அவைகள் எதுவும் ஆடை அணியவில்லை. ஆனால் அவைகளின் நிர்வாணங்கள் தோன்றாதபடிக்கு ஏதோ ஒன்று அவர்களை சுற்றி ஆடையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமே பூமி சபிக்கப்பட்டது. மரணம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. தேவன் இதை பார்த்து மனஸ்தாபப்பட்டு இந்த சாபத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக தேவனே மனிதனாக பூமியில் வெளிப்பட்டார். தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது நிமித்தம் பூமியின் சாபம் நீங்கிற்று. தேவனாலே தான் இந்த பூமி சபிக்கப்பட்டது. அதனாலே தேவனே அந்த சாபத்தை எடுக்கும்படி மனிதனாக வெளிப்பட்டார். தன்னை சிலுவையில் அறையும்படி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவரை சிலுவையில் அறைந்தது நிமித்தம் அவருடைய இரத்தம் முழுவதும் பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் இந்த பூமியுடைய சாபத்தை நீக்கிற்று. பிள்ளை தவறு செய்யும்போது தகப்பன் அவனை கண்டிக்கிறார். சிறிது நேரம் கழித்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு மீண்டும் அவனை நேசித்து அவனை அரவணைக்கிறார். அதுபோலதான் தேவனும் தான் உண்டாக்கின மனிதன் தன்னுடைய வார்த்தையை மீறிவிட்டான் என்பதற்காக அவனை சபித்தார். ஆனால் பின்பு மனஸ்தாபப்பட்டு அந்த சாபத்தை நீக்கும்படி தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். பின்பு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், சர்ப்பம் தேவனாலே படைக்கப்பட்ட மிருகம்தானே, அது ஏன் மனிதர்களை வஞ்சித்தது என்று. இதிலும் ஒரு மர்மம் இருக்கிறது. சர்ப்பத்துக்கு பின்னிருந்து செயல்பட்டது யார், அது எதற்காக அப்படி செய்தது என்று அடுத்த வீடியோவில் நாம் விவரமாய் பார்க்கலாம். தேவன் பூமியிலே மனிதனாய் ஏன் பிறந்தார் என்றும் அவரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள் என்றும் அறிந்திருப்பீர்கள். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த